ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம 11th ஃபிசிக்ஸ் 10வது பாடம் அலைவுகளில் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. புக் பேக் ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஸ்டின் நம்பர் 1, சீரலைவு மற்றும் சீரற்ற அலைவு இயக்கம் எடுத்துக்காட்டுகள். கொஸ்டின் நம்பர் 5, ஆரம்ப கட்டம் என்றால் என்ன? கொஸ்டின் நம்பர் 9, தனி ஊசலின் விதிகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது 3 மார்க்ஸில் கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 11 இருந்து 14 வரைக்கும் இருக்க கொஸ்டின். 4 வகை அலைவுகள். இதை தனித்தனியா 2 மார்க்ஸ்லயும் கேட்பாங்க. அல்லது இந்த 10வது லாங் ஆன்சர் மாதிரி அலைவுகளின் 4 வகைகள் விரிவாக விளக்குகன்னு 5 மார்க்ஸ்லயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் நம்பர் 15, ஒத்ததிர்வு விளக்குக. இந்த கொஸ்டினோட சேர்த்து நம்ம புக்குக்குள்ள இருக்க ஒரு முக்கியமான கொஸ்டினையும் படிக்கணும். பேஜ் நம்பர் 222ல உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல பாலத்தின் மீது ராணுவ வீரர்கள் அணிவகுத்து கடந்து செல்ல மாட்டார்கள் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நெடுவினாக்கள்ல கேள்வி 1, இதை மொத்தமா 5 மார்க்ஸ்லயும் கேட்கலாம். அல்லது சீரிசை அலை இயக்கம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக அப்படிங்கிறத மட்டும் 2 மார்க்ஸ்லயும் கேட்கலாம். கொஸ்டின் நம்பர் 4, சீரிசை அலை இயக்கத்திற்கும் கோண சீரிசை அலை இயக்கத்திற்கும் இடையேயான வேறுபாடுகள். இந்த கேள்விக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 206ல இருக்கு. இந்த கேள்வி ஒரு 3 மார்க்ஸ் கேள்வி. இதுல 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஏதாவது ஈஸியா இருக்க 3 பாயிண்ட்ஸ் படிச்சா போதுமானது. கேள்வி நம்பர் 6, சுருள்வில்லின் கிடைத்தள அலைவுகளை விவரி. கேள்வி நம்பர் 9, தனிச்சீரிசை இயக்கத்தின் ஆற்றல். கேள்வி 10, 4 வகை அலைவுகள். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப இந்த பாடத்துல இருக்க சில முக்கியமான கணக்குகள் பார்ப்போம். எடுத்துக்காட்டு 10.6, எடுத்துக்காட்டு 10.14. இந்த 2 கணக்குகளுமே பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கேள்விகள்.